மிதுன ராசிக்காரருடைய வாழ்க்கையில இன்னைக்கு இப்ப எடுத்துக்கிட்டா கூட எந்த ஒரு விஷயத்தையுங்க இவங்களால தனியில, அதாவது தனக்கான விஷயத்த தான் தெரிஞ்சுக்கணும்ன்றத கூட இவருடைய குடும்பத்தார்கள்ட்ட கேட்காம செய்ய முடியாத நிலைமையில வாழ்க்கையில ரொம்ப பெரிய ஒரு கஷ்டங்கள்ல வாழக்கூடிய ஒரு நபர்கள்னா அது இந்த மிதுன ராசிக்காரர்கள் தாங்க. இவர்களுடைய வாழ்க்கையில எப்போதுமேங்க இந்த புதன் அதிபதியா இருப்பதால இவர்களுடைய வாழ்க்கையில ஆற்றல், அறிவு, வேகம்ன்றது எல்லாத்துலயுமே சிறந்த ஒரு நபராக இருப்பாங்க. முக்கியமா சொல்ல போனா எந்த ஒரு விஷயத்தினாலும் எளிமையா புரிஞ்சுப்பாங்க. எந்த ஒரு விஷயத்தையும் வேகமா செய்யக்கூடிய நபர்களாக இருப்பாங்க. எப்போதும் மற்றவர்களுடைய குணத்திலிருந்து, அதாவது மற்றவருடைய இடத்திலிருந்து பார்க்கக்கூடிய ஒரு நபராக இருக்கக்கூடியவர்கள்னா அது இந்த மிதுன் ராசிக்காரர்கள் தான். என்னதான் இந்த மிதுன் ராசிக்காரர்கள் மற்றவர்கள் மேல இப்படிப்பட்ட அபார நம்பிக்கை வச்சு அவங்களுக்கான விஷயங்கள் எல்லாத்தையுமே, தேவையான விஷயங்கள் எல்லாத்தையுமே செஞ்சு கொடுத்தாலும் இன்னை வரைக்கும் இந்த மிதுன் ராசினுடைய வாழ்க்கையில இவர்களை எல்லோரும் முழுக்க முழுக்க பயன்படுத்திட்டாங்க அப்படின்றதாங்க யதார்த்தமான உண்மை. அதாவது எப்படின்னா, இவங்க என்னதான் மற்றவங்க மேல அன்பையும் பாசத்தையும் வச்சாலும் மற்றவங்க எல்லோரும் இவங்க கிட்ட இருக்கக்கூடிய அறிவு, திறமையை தான் பயன்படுத்திக்க நினைச்சாங்க. முக்கியமா இவங்க இருக்கக்கூடிய செல்வம். இன்னை வரைக்குமே இவர்களுடைய வாழ்க்கையில இவர்கள் எல்லோருமே ஒவ்வொரு நாள் விடாம பயன்படுத்திக்கிட்டே தாங்க இருக்காங்க. அந்த வயதுக்கேற்ப மாறி மாறி மாறின்னு எல்லோரும் இவர்களுக்கு இருக்கக்கூடிய அந்த ஒரு தனித்திறமை எல்லாத்தையும் பறிச்சுட்டு இப்போ வந்துட்டு இவங்க சொல்லக்கூடிய விஷயம், உன்னால என்ன முடியும், ஒண்ணுமே உன்னால செய்ய முடியல, நீ இந்த இடத்துல வேலை பார்த்து என்ன பிரயோஜனம் அப்படின்ற மாதிரி கேட்கக்கூடிய விதமாக கேட்டிருக்காங்க. அது மட்டும் இல்லைங்க, குடும்பத்தார்கள் முதற்கொண்டு நீ வந்தாலே அந்த இடம் கெட்ட சவனமா மாறிடுது, நீ எந்த இடத்துக்கு வராத, நீ நீ இருக்கிறதே கெட்டதா, கெட்ட 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 கெட்டது அப்படின்னு சொல்லிட்டு இவர்கள் எப்போதுமே குடும்பத்தார்களே தனிமைப்படுத்தி வைக்கக்கூடிய ஒரு நபராக இருக்காங்க அப்படின்னா அது இந்த மிதுன் ராசிக்காரர்கள் தாங்க. என்னதான் இந்த மிதுன் ராசினுடைய வாழ்க்கையில இவர்கள் இப்படி பண்ணாலும் குடும்பத்தார்கள் இவங்க கிட்ட இருந்து வரக்கூடிய செல்வம் மட்டும் அவங்களுக்கு வேணுமா, அதாவது இவங்க வேணாமா, ஆனா இவங்க கிட்ட இருந்து கிடைக்கக்கூடிய அந்த செல்வம் மட்டும் அவங்களுக்கு வேணுமான்ற மாதிரி தான் இவங்களுடைய வேலைக்கு போயிட்டு வரக்கூடிய அந்த செல்வத்தை வாங்கி அவங்க பத்திரப்படுத்தி அவங்களுடைய தேவைகளை பார்த்துக்கிறாங்க. ரொம்ப எளிமையா சொல்ல போனா மிதுன் ராசினுடைய வாழ்க்கையில ஒரு ட்ரெஸ் வாங்கணும், ஒரு உடை வாங்கணும் அப்படின்னு ஆசைப்பட்டா கூட அவங்களால வாங்க முடியாது. குடும்பத்தார்கிட்ட கேட்கணும். ஒரு ரூபாய்க்கு கூட கையேந்த வேண்டிய நிலைமை தான் இந்த மிதுன் ராசிக்காரர்கள் இருக்கு. உண்மையை சொல்ல போனா இவங்க தான் வேலைக்கு போறாங்க, கஷ்டப்பட்டு உழைக்கிறாங்க. ஆனா இவங்களுக்குன்னு ஒரு அக்கௌண்டோ இல்லை இவங்க கிட்டன்னு ஒரு பணமோ இருக்கான்னு கேட்டீங்கன்னா முழுசா கிடையவே கிடையாதுங்க. அதாவது முழு அமௌண்ட்டையும் பணத்தையும் குடும்பத்தார்கள் பெற்றுக்கிட்டு ஒரு ரூபாய்க்கு கூட கெஞ்சி பிச்சை எடுக்கக்கூடிய நிலைமைக்கு தள்ளப்படுறாங்கன்னா அது இந்த மிதுன் ராசிக்காரர்கள் தாங்க. இன்னைக்கு வரைக்குமே இவர்களுடைய வாழ்க்கையில மற்றவங்கள்ட்ட கெஞ்சி கெஞ்சியே வாழ்க்கையை வாழ வேண்டிய நிலைமைன்றது இருக்குதுங்க. ஆனா இவர்கள் என்னதாங்க இந்த அளவுக்கு இருந்தாலும் எப்போதுமே மற்றவங்க மேல வச்ச பாசத்தையும் நம்பிக்கையும் இழக்காத ஒரு நபராகவும் இருப்பார்கள் தான் அது இவர்கள் தாங்க. நல்லவர்களும் இவர்கள் தான், நாசமா போறவர்களும் இவர்கள் தான் அப்படின்ற மாதிரி தான் இருக்குது. உண்மையை சொல்லணும்னா நல்லவங்களா இருந்தாலே பிடிக்காது அப்படின்ற மாதிரி தான் இந்த மிதுன் ராசிக்காரர்கள் இப்படி நல்லவங்களா இருக்காங்க. ஆனா இவங்களை யாருக்குமே பிடிக்காதம இருக்குதுங்க இன்னைய வரைக்குமே. இவர்களுடைய வாழ்க்கையில எல்லோருமே இவர்களை அவமானமும் கஷ்டமும் தான் படுத்துறாங்களே தவிர இவர்களுக்காக யாருமே இருந்தது கிடையாது இன்னைய நாள் வரைக்கும். இப்படிப்பட்ட நரக வேதனை வாழ்ந்த இந்த மிதுன் ராசினுடைய வாழ்க்கை மாறுமா, மாறிடுமா அப்படின்னு பல யோசனைகள், பல கேள்விகள் உங்களுடைய மனசுல இருந்திருக்கலாம். உங்களுடைய வாழ்க்கையவே முழுவதுமாக மாற்றக்கூடிய தினம்ன்றது வந்துருச்சுங்க. இதற்கு முன்பு வரைக்கும் இந்த மிதுன் ராசிக்காரர்கள் எவ்வளவோ கஷ்டங்கள், துன்பங்களை வாழ்க்கையில பார்த்திருப்பாங்க. ஆனா எந்த ஒரு விஷயமும் சரிங்க இவர்களுடைய வாழ்க்கை இவர்கள் ஆசைப்பட்ட மாதிரி நடந்ததே கிடையாதுங்க. எல்லா விஷயத்திலுமே இவர்களுடைய வாழ்க்கை இவர்கள் கடைசியா கஷ்டப்பட்டு நிற்கிறது, காயப்பட்டு நிற்கிறது மட்டும்தான் யதார்த்தமாக நடந்த ஒரு விஷயமா இருக்குதுங்க. ஆனா இனி வரக்கூடிய காலங்களில் இப்படிப்பட்ட கஷ்டமோ காயமோ உங்களுடைய வாழ்க்கையில இருக்க போறது கிடையாதுங்க. முழுக்க முழுக்க மாறப்போகுது. எந்த அளவுக்கு மாறுது என்பதை பற்றி தான் இந்த ஒரு பதிவில் நம்ம பார்க்க போகிறோம். அதற்கு முன் நம்முடைய சேனலுக்கு நீங்கள் ஒரு புதிய பார்வையாளர் இருப்பினும் இதுவரைக்கும் நம்ம சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணாமல் பார்க்குறன்ற போதும் சேனலை மறக்காம சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்க. பக்கத்தில் இருக்கக்கூடிய பெல் ஐக்கானையும் கிளிக் பண்ணிக்கோங்க. அப்போதான் நம்ம போடக்கூடிய அனைத்து தகவலும் நோட்டிஃபிகேஷன் வந்துகிட்டே இருக்கும். முடிஞ்ச அளவுக்கு வீடியோவை ஸ்கிப் பண்ணாமல் பாருங்க. அப்போதான் நம்ம சொல்லக்கூடிய விஷயங்கள் உங்களுக்கு தெளிவாக புரியும். சரிங்களா? மிதுன ராசிக்கார அன்பர்களே, உங்களுக்கான பரிகாரமும் இந்த ஒரு பதிவில் இருக்குதுங்க. விருப்பப்படுறவங்க கடைசியில் இந்த பரிகாரத்தை பார்த்து செய்யணும்னு விருப்பப்பட்டீங்கன்னா தாராளமாக செய்ய, தப்பு கிடையாது. சரிங்களா? சரி, மிதுன ராசிக்கார அன்பர்களே, நீங்கள் இனி எடுக்கக்கூடிய ஒவ்வொரு முடிவுகளிலும் உங்களுடைய குடும்பத்தாருடைய பேச்சை நீங்க கேட்கணுன்ற அவசியமே கிடையாதுங்க. இதற்கு முன்பு வரைக்கும் உங்களுடைய குடும்பத்தார்கள் உங்களை அடிமைப்படுத்த அவங்க அவங்க சொல்றதுக்கு ஏற்ற மாதிரி உங்களை நடத்திக்கிட்டு இருப்பாங்க. ஆனா மிதுன் ராசினுடைய வாழ்க்கையில இனிதாங்க மாற்றமே இருக்க போகுது. அதாவது சுய முடிவுகள், சுயமா இருக்கக்கூடிய விஷயங்கள்ல மிகப்பெரிய ஒரு மாறுதலையும் வெற்றியையும் பார்க்கக்கூடிய நிலைமை என்பது இந்த மிதுன் ராசிக்காரர்களுக்கு கிடைக்கும். இதற்கு முன்பு வரைக்கும் உங்களுடைய வாழ்க்கையில உங்களை சுற்றி இருக்கக்கூடிய நபர்கள் தீய எண்ணங்களாலையும் நிறைய விதமான கெட்ட விஷயங்களை யோசிச்சுக்கிட்டு உங்களை அதில் மாட்டி விட்டுறணும் அப்படின்றதுக்காகவும் பல விஷயங்களை செஞ்சுருக்காங்க.
இன்னைய வரைக்கும் சொல்ல போனா, ரொம்ப எளிமையா சொல்ல போனா, இவர்களுடைய வாழ்க்கையில இவர்கள் என்னதான் மத்தவங்க மேல அன்பையும் பாசத்தையும் பயங்கரமா வச்சிருந்தாலும், அடுத்தவர்களுக்காக எல்லாத்தையும் இந்த மிதுன ராசிக்காரர்கள் இழந்திருந்தாலும், இவர்களுடைய வாழ்க்கையில இன்னைய வரைக்குமே இவர்களுக்கு உறுதுணையாக ஒருத்தர் கூட இருந்திருக்க மாட்டாங்க. ஆனா அப்படிப்பட்ட விஷயங்கள் என்பது மாறப்போகுதுங்க. உங்களுடைய வாழ்க்கையில உங்களுக்கு உறுதுணையாக ஒவ்வொருத்தரும் வந்து நிற்பாங்க. முக்கியமா புதுமுக நண்பர்கள் அறிமுகமாகக்கூடிய நிலைமை என்பது இனி வரக்கூடிய காலங்களில் இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, மிதுன ராசியினுடைய வாழ்க்கையில ரொம்ப காலமா இருந்த ஒரு ஆசை அது அப்படின்னு பாத்தீங்கன்னா, எப்படியாவது ஒரு அரசாங்க உத்தியோகம் பெறணும் அப்படின்றது தான். அப்படிப்பட்ட அரசாங்க உத்தியோகம் கிடைக்கக்கூடிய நிலைமை என்பது இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு இருக்கு. நீங்க ரொம்ப நாட்களாக தேடிக்கிட்டு இருந்தீங்க பாத்தீங்களா, அந்த அரசாங்க உத்தியோகம் இப்போ உங்களுடைய கைப்பட உங்களுடைய கைகள்ல வந்து சேரப்போகுதுங்க. நீங்க இதற்கு முன்பு வரைக்கும் இந்த அரசாங்க உத்தியோகத்துக்காக போராடின நாட்கள்ங்கிறது ரொம்ப அதிகங்க. வாழ்க்கையில ஒவ்வொரு நாளுமே போராடிக்கிட்டு இருக்கீங்க இந்த ஒரு எப்படியாவது ஒரு அரசாங்க உத்தியோகத்தை வாங்கிடணுன்றதுக்காக. ஆனா இன்னைக்கு வரைக்குமே உங்களுடைய வாழ்க்கையில அதற்கான அந்த ஒரு வெற்றிங்கிறது கிடைச்சிருக்காது. ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல அப்படிப்பட்ட விஷயங்கள் என்பது மாறும். உங்களுடைய வாழ்க்கையில நீங்க அரசாங்க உத்தியோகம் பெறுவதோடு மற்றவர்களுக்கு மதிப்பையும் நீங்கள் பெருக ஆரம்பிப்பீர்கள். அது மட்டும் இல்லைங்க, நீங்க இனி இது நாள் வரைக்கும் பார்க்காத பண வரவும் உங்களுடைய வாழ்க்கையில வந்து சேரும். ரொம்ப நாட்களாக இருந்த சொத்து பிரச்சனைகள் என்பது உங்களுடைய வாழ்க்கையில நீங்க போகுது. நம்பிக்கை துரோகத்தால நீங்க இவ்வளவு நாட்கள் பணப்பிரச்சனைல ரொம்ப கஷ்டப்பட்டிருப்பீங்க. அப்படிப்பட்ட பிரச்சனைகள் கூடிய விரைவில் நீங்கும். அது மட்டும் இல்லைங்க, உங்களுடைய பிள்ளைகள் சரியா வேலைக்கு போக மாட்டாங்க, சரியா படிக்க மாட்டாங்க, ஃபோனையே பார்த்துக்கிட்டு இருக்காங்க, இல்லை வீட்டுக்குள்ளேயே அடைஞ்சு கிடக்காங்க, பெருசா யாருக்கிட்டையும் ஷேர் பண்ண மாட்டாங்க, எல்லா விஷயத்தையும் மனசுக்குள்ள போட்டு யோசிச்சு கஷ்டப்பட்டுருக்காங்க அப்படின்னு சொல்லிட்டு உங்களுக்குள்ள பல யோசனைகள் கவலைகள் இருந்திருக்கும். அப்படிப்பட்ட யோசனைகளுக்கும் கவலைகளுக்கும் தீர்வு கிடைக்கக்கூடிய விதமா உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய பிள்ளைகளுடைய வாழ்க்கையில மாற்றத்தை நீங்க ரொம்ப எளிமையா பார்க்கக்கூடிய காலங்களாக இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த மிதுன ராசிக்காரர்களுக்கு இருக்கும். அது மட்டும் இல்லைங்க, நீங்க வேலைக்கூடிய இடங்கள்ல பார்க்கக்கூடிய இடங்கள்ல சக ஊழியர்களால உங்களுக்கு தினமும் ஏதாவது ஒரு பிரச்சனை கஷ்டம்ன்றது இருக்கும். ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய வேலை செய்யக்கூடிய இடங்கள்ல மற்றவர்கள் முன்பு மதிப்பையும் மரியாதையும் தான் பெறுவீங்க. அங்க உங்களை யாராவது தாழ்த்தி பேசினாலோ இல்ல இழிவா ஏதாச்சும் ஒரு விஷயங்களை பண்ணி நடத்தினாலோ அப்படிப்பட்ட விஷயங்கள்ல இருந்து நீங்க உங்களுடைய சுயமரியாதையை தக்க வச்சுக்கக்கூடிய நிலைமைன்றது இருக்கும். அது மட்டும் இல்ல, இதற்கு முன்பு வரைக்கும் உங்களை அந்த இடத்துல எல்லாரும் பாத்தீங்கன்னா அதை சிரிப்பாங்க, அசிங்கப்படுத்துவாங்க. ஆனா இனி அப்படிப்பட்ட விஷயங்கள் மாறி உங்களுக்கு சப்போர்ட் பண்றதுக்குன்னு சில முக்கியமான நபர்கள் நண்பர்கள்ன்றது உங்களுக்கு அங்க கிடைக்க ஆரம்பிப்பாங்க. அது மட்டும் இல்லைங்க, இன்னைய வரைக்குமே இந்த திருமண வாழ்க்கை என்பது நாளுக்கு நாள் பணத்தையாலையும் சரிங்க, குடும்பத்தாளுக்குள்ள இருக்கக்கூடிய விஷயங்களாலையும் சரிங்க, பெரிய கஷ்டம் இருந்துச்சு. பணம் இல்லாதனால கஷ்டம்தான், குடும்பத்துக்குள்ள பேசுறதுனாலையும் கஷ்டம் தான். உங்களுடைய வாழ்க்கையில நிறைய விதந்தாவாதத்தை பார்த்து ரொம்ப மனசு உடஞ்சிருந்த அந்த மிதுன ராசினுடைய வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்கள்ல பணம் சார்ந்த விஷயங்களையும் சரிங்க, உங்களுடைய குடும்பத்தார்களால ஏற்பட்டக்கூடிய பிரச்சனைகளும் சரிங்க, முழுவதுமான விடுதலை என்பது உங்களுடைய வாழ்க்கையில கிடைக்கும். இதற்கு முன்பு நீங்க பல விஷயங்கள் போராடி இருக்கலாம், பல விஷயங்களுக்காக கஷ்டப்பட்டிருக்கலாம். ஆனா எதுலையுமே இல்லாத ஒரு மாற்றம் இனி வரக்கூடிய காலங்கள்ல உங்களுடைய வாழ்க்கையில இருக்க போகுதுன்றதுல மாற்றுக்கருத்து இல்லைங்க. அது மட்டும் இல்லைங்க, தொழில் சார்ந்த விஷயங்கள்ல நீங்க இவ்வளவு நாட்கள் எடுத்த முடிவுகள் உங்களுக்கு சரியானதாக அமைஞ்சிருக்காது. முக்கியமா நீங்க தொழில் எப்படியாவது முன்னேறணும், தொழில முன்னேற்றத்தை பார்க்கணும்னு நினைச்சு நீங்க வருத்தப்பட்டிருப்பீங்க, யோசிச்சிருப்பீங்க. ஆனா இன்னைய வரைக்குமே இந்த தொழில் அப்படின்ற ஒரு விஷயத்துல மிகப்பெரிய ஒரு மாற்றம் என்பது இந்த மிதுன் ராசிக்காரர்களுக்கு கிடைச்சிருக்காது. ஆனா இனி வரக்கூடிய காலங்கள்ல இந்த மிதுன் ராசினுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய மாற்றங்கள் என்பதும் செல்வத்தாளுடைய முன்னேற்றம் என்பதும் உங்களுடைய வாழ்க்கையில முழுக்க முழுக்க கிடைக்க போகுதுங்க. முன்னாடி நீங்க செஞ்ச தவறுகள் எல்லாத்தையுமே இனி வரக்கூடிய காலங்கள்ல திருத்திக்கிட்டு மற்றவங்களுக்கு முன் உதாரணமா இருக்கக்கூடிய நிலைமை என்பது உங்களுடைய வாழ்க்கையில அமையும். அது மட்டும் இல்லைங்க, நீங்க ரொம்ப காலமா யோசிச்சுக்கிட்டு இருந்திருப்பீங்க மனசுல, இது நடக்குமா இல்ல இது நடக்காம போயிடுமா அப்படின்னு சொல்லிட்டு மனசுக்குள்ள போட்டு நிறைய விஷயங்களை யோசிச்சு கவலைப்பட்டிருப்பீங்க. ஆனா இனி அப்படிப்பட்ட விஷயங்கள் எல்லாமே மாறி உங்களுடைய வாழ்க்கையில நடக்க ஆரம்பிக்கும். அது மட்டும் இல்லைங்க, செல்வத்தாலையும் சரிங்க, சொத்து சம்பந்தப்பட்ட விஷயங்களாலையும் சரிங்க, ரொம்ப காலமா இருந்து வந்த அந்த பிரச்சனைகளுக்கான முற்றிலுமான தீர்வு என்பது உங்களுடைய வாழ்க்கையில கிடைக்கும். மற்றவர்களுடைய முன்னிலையில நீங்க யாரு என்பதை நிரூபித்து அவர்கள் முன்பு உங்களுடைய மரியாதையும் தக்க பலத்தையும் நீங்க தக்க வச்சுக்கக்கூடிய நிலைமையாக உங்களுடைய வாழ்க்கையில இனி வரக்கூடிய காலங்களில் இருக்கும் இந்த மிதுன் ராசிக்காரர்களுக்கு. அது மட்டும் இல்லைங்க, உங்களுடைய பேச்சின் மூலியமா மற்றவங்களை நீங்க ஈர்க்க ஆரம்பிப்பீங்க. மற்றவங்களுக்கு உங்களை ரொம்ப பிடிக்கக்கூடிய நிலைமையாக இனி வரக்கூடிய காலங்கள் இருக்கும். சரிங்களா? சரி, இந்த மிதுன ராசிக்காரர்களுக்காக நம்ம ஒரு பரிகாரம் சொல்றோம் சொல்லியிருந்தோம் பார்த்தீங்களா, அது இதுதான். இதை விருப்பப்படுறவங்க செய்யுங்க, வேற எல்லோரும் இதை கட்டாயம் செய்ய கிடையாதுங்க. அதாவது 2 விதமான பரிகாரங்கள்ங்க. ஒன்று, உங்களுடைய தெய்வமா இருக்கக்கூடிய அதாவது தட்சிணாமூர்த்தியை நீங்க தாராளமாக வணங்கி வரலாம். அதுவும் சொல்ல போனா இது மயிலாடுதுறை சிதம்பரம் சாலையில பார்த்தீங்கன்னா ஒரு 500 மீட்டர் நீங்க நடந்து போனீங்கன்னா அந்த தொலைவில் வரதராஜேஸ்வரர் கோவில் அருள் பாலிக்கும் குரு வடிவ தட்சிணாமூர்த்தி அங்க இருக்கிறாரு. அந்த ஒரு தட்சிணாமூர்த்தியை நீங்க வழங்கி வந்தீங்க அப்படின்ற போது உங்க வாழ்க்கையில் மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை
இது ஏற்படுத்தி கொடுக்கும். அப்படி இது ரொம்ப தூரம் இருக்கு சாமி, எங்களால் மயிலாடுதுறைக்கு சிதம்பரம் கோயிலுக்குலாம் போயிட்டு வர முடியாது, ரொம்ப தூரம் இருக்கு அப்படின்னு நீங்க வருத்தப்பட்டீங்கன்னா ரொம்ப எளிமையா நீங்க உங்களுடைய வீட்டை விட்டு எப்போ வெளியே போனாலும் சரிங்க, மறக்காமல் வீட்டை விட்டு வெளியே போகும்போது எல்லாமே மறக்காமல் இந்த ஏலக்காயை எடுத்துட்டு போங்க. நீங்க எவ்வளவு பெரிய துன்பமாக இருந்தாலும் சரிங்க, கஷ்டமாக இருந்தாலும் சரிங்க, ஏலக்காயை நீங்க வீட்டை விட்டு எட்டு போகும்போது உங்களுடைய கஷ்டங்கள், உங்களுடைய வீட்டுக்கு வரக்கூடிய துன்பங்கள் எல்லாமே இது முழுவதுமாக நீக்கி உங்களுடைய வாழ்க்கையில மிகப்பெரிய ஒரு மாற்றத்தை அமைச்சு கொடுக்கக்கூடியதாக இருக்கும். அதனால இப்படிப்பட்ட ஒரு விஷயத்த தாராளமாக இந்த மிதுன ராசிக்காரர்கள் எடுத்துட்டு போனாங்க. உங்க வாழ்க்கையில இனி பயம், கவலைகள் எல்லாமே நீங்கி சந்தோஷம், மகிழ்ச்சி மட்டுமே நிலைச்சு நிற்க போகுதுங்க இந்த மிதுன ராசினுடைய வாழ்க்கையில. நீங்க இனி எந்த ஒரு விஷயத்த செஞ்சாலும் சரிங்க, தைரியமா முழுவதுமாக நம்பிக்கையோடு இருங்க. கட்டாயம் நீங்க எந்த அளவுக்கு நம்பிக்கையோடு இருக்கீங்களோ அதுதாங்க உங்களுடைய வாழ்க்கையில உங்களுடைய குணத்தையும் சரிங்க, மற்றவர்களிருந்து உங்களை பிரிச்சு காமிக்கக்கூடிய நிலைமையும் உங்களுடைய வாழ்க்கையில அமைச்சு கொடுக்கும். மிதுன ராசிக்கார அன்பர்களே, உங்களுடைய வாழ்க்கையில நடந்தது, நடக்க போறது, உங்களுக்கான பரிகாரம்ன்றத இந்த ஒரு பதிவுல நம்ம தெளிவாக பார்த்து தெரிஞ்சுக்கொண்டோம். உங்களுக்கு இது ரொம்ப பயனுள்ளதாக இருக்குன்னு நினைக்கிறேன். நீங்க நம்பிக்கையோடு இருங்க. கண்டிப்பா இந்த மிதுன ராசியினுடைய வாழ்க்கையில இனி முழுக்க முழுக்க நல்ல மாற்றங்களையும் நன்மைகளையும் சந்திப்பீங்க. நம்பிக்கையோடு இருந்து வாருங்கள், நல்லதே நடக்கட்டும். நம்பிக்கையோடு இருந்தால் அனைத்தும் நல்லதாகவே நடக்கும். நன்றி, வணக்கம்.